காரியம் கைகூடி வந்தது. காரியம் கைகூடி வந்தது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரியம் கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இதற்கு முன்பாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வராமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடையாய் காணப்படுகிறதோ, பல நாட்களாய் பல மாதங்களாய் எதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதோ, கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியங்கள் வெகு சீக்கிரத்திலே கைகூடி வரப்போகிறது. பிள்ளையினுடைய காரியம் சீக்கிரமாய் கைகூடி வரப்போகிறது. நீங்கள் அநேக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், நீங்கள் முயற்சி எடுக்கிற காரியம், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறதோ, எந்தெந்த காரியம் எல்லாம் கைகூடி வராமல் இருக்கிறதோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 days 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே நீங்களும் நானும் சாட்சி சொல்ல போகிறோம். காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவேன் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். நெடு நாட்களாய் தடையாய் இருக்கிற அந்த காரியம் கைகூடி வரும். நீங்கள் முயற்சிக்கிற அந்த காரியம் கைகூடி வரும். நீங்கள் ஜெபித்த அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அந்த தடைகளை உடைத்து அந்த மனிதர்களை அந்த இடத்திலிருந்து எடுத்து கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். ஆமென். இதுவரையிலையும் அது வருவதற்கு தடையாய் இருந்தாலும் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அது ஏற்ற சமயத்துல கர்த்தரே என்ன செய்வார்னா, அதற்கான ஆட்களை கொண்டு வருவார், அதற்கான பணங்களை ஆண்டவர் கொண்டு வருவார், அதற்கான சூழ்நிலைகளை கர்த்தரே அமைச்சு கொடுப்பார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தரே முன்பாக நின்று அந்த காரியங்கள் எந்த விதத்திலும் தடையாய் போகாதபடி அதற்கான உதவிகளை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆபிரகாமுடைய வேலைக்காரன், முதிர் வயதான அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுக்கு மகனுக்கு ஒரு பெண் தேடும்படியாய் போகிறார். அவர் போகிற இடம் தெரியாது, அந்த பெண் கூட வருவாளா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, இங்கே இருந்து அவர் ஜெபம் பண்ணிட்டே போறாரு. அவர் போகும்போது கர்த்தர் அங்கே காரியங்களை கைகூடி கர்த்தர் வர பண்ணினார். நான் நம்புகிறேன் அந்த தேவன் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதற்கான காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அந்த வேலைக்கான காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவதற்கு, கர்த்தர் மகிமைப்படுத்துவதற்கு, உங்களை ஒரு அங்கீகாரத்தில் கர்த்தர் வைப்பதற்கு சீக்கிரமாய் ஆமென். நீங்கள் கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது, நீங்க இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கும் போது, ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா, இப்போ அந்த காரியத்தை நீ செய்ய போகிறதற்காக, அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய சரித்திரமே அடங்கி இருக்கிறது. இந்த வசனம் சாதாரணமான ஒரு வசனம் அல்ல. வேதத்திலே ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில வசனங்கள் அவ்வளவுதான் அந்த காலத்தை மட்டும் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கும், அந்த சமயத்திற்கு ஏற்ற வசனமா இருக்கும். ஆனா இந்த எஸ்றா 6வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் நீங்க நினைக்கிறது மாதிரி 1 ஆண்டு 2 ஆண்டினுடைய வசனம் அல்ல. பல ராஜாக்களை ஒன்று சேர்த்து, பல சம்பவங்களை ஒன்று சேர்த்த ஒரு மிகப்பெரிய வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 5 பேருடைய பெயரை ஒரே வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அதுல வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 14வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவாவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின் படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியா ராஜாவாகிய அர்த்தசஸ்தா என்பவருடைய கட்டளையின் படியையும் அதை கட்டி முடித்தார்கள். கவனிங்க, இந்த இடத்துல மேல் பகுதியை பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 பேரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தீர்க்கதரிசிகளாகிய. நல்லா கவனிச்சுங்க. இந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரே வசனத்துல ஆண்டவர் இடிந்து போன அலங்கத்தை அவர்கள் கட்டினார்கள். காரியம் கைகூடி வந்தது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தார்கள். ஆனா அந்த ஆலயத்தை நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜாவினால
அந்த ஆலயம் என்ன பண்ணுச்சுன்னா இப்ப இடிக்கப்பட்டு கிடந்துச்சு. இப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் என்ன அப்படின்னா, அந்த இடிந்து போன அந்த அலங்கத்தை கட்டுகிறதற்கு ஆண்டவர் வந்து அனுப்புகிற அந்த காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இடிந்து போன கட்டப்பட முடியாமல் கிடக்கிற பல வருஷங்களாய் பாழாய் கிடக்கிற அந்த ஆலயத்தை கர்த்தர் மறுபடியும் திரும்ப கர்த்தர் கட்டுகிறார். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ண போறாரு. எதற்காக ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ண போறாருன்னா, இடிந்து கிடக்கிற அலங்கங்களை கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் கிருபையாய் கட்ட போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. சத்துரு இடித்து போட்ட பல அலங்கங்களை, மனிதர்கள் இடித்து போட்ட பல அலங்கங்களை கர்த்தர் திரும்பவும் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. எதற்காக கைகூடி வரப்போகிறது என்றால், இடிந்து போனதை கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டுகிறதற்கு காரியம் கைகூடி வருகிறது. இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் முதல்ல என்ன பண்றாருன்னா, 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். அந்த 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பி இந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வந்து அவர்களை வந்து தைரியப்படுத்துகிறார். இந்த 2 தீர்க்கதரிசிகளும் 2 வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்துகிறார்கள். நீங்க வந்து இந்த செய்தியை வந்து ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சாதான் ரொம்ப புரியும். ஆனால் ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. அப்படின்னா இந்த எஸ்றா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வந்து காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர். இந்த காரியம் எதற்காக கைகூடி வந்துச்சுன்னா, இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதற்காய் காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். ஆனா இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதற்கு ஆண்டவர் முதல்ல என்ன பண்றார் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் 2 பேரை எழுப்பி அங்க இருக்கிற ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து தட்டி கொடுக்கிறார். அப்படின்னா அவங்க ரொம்ப சோர்ந்து போய் கிடந்தாங்க. அந்த ஆலயத்தை பார்க்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. யாராலையுமே தைரியமா எடுத்து செய்ய முடியல. ஏன்னா அந்த அலங்கத்தான் ஆலயத்தை கட்டுகிறது என்கிறது சாதாரணமானது அல்ல. நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா இணைஞ்சு நின்னாதான் அந்த ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்ட முடியும். ஏன்னா ஜனங்கள் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேபுகாத் நேச்சார் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போகும்போது அங்க இருக்கிற ஞானிகள், பலசாலிகள், வாலிப பிள்ளைகள், நல்லவர்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டார். அதனால இப்போ இருக்கிறவங்க, மிச்சம் இருக்கிறவங்க நிறைய பேரு நொண்டிகளும், குருடர்களும், முடமானவர்களும், உடல்நிலை சரியில்லாதவர்களும், துரத்தப்பட்டவர்களும், இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ ஓரளவுக்கு அவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனாலும் இந்த அலங்கத்தை கற்ற அளவுக்கு, இந்த இடிந்து போன ஆலயத்தை கற்ற அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா ஆகாய் தீர்க்கதரிசி. 2வது தீர்க்கதரிசி யாருன்னா சகரியா தீர்க்கதரிசி. இப்போ இந்த 2 தீர்க்கதரிசிகளும் என்ன வார்த்தையை சொல்லி அவர்கள் தைரியப்படுத்துறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு, அதற்கு பிறகு இதே வசனத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பிட்டார்ல, அதற்கு பிறகு 3 ராஜாக்களை ஆண்டவர் எழுப்புகிறார். அவங்க யார் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படி ஒருத்தர் பேர் கோரேஸ், இன்னொருத்தர் பேர் தரிவு, இன்னொருத்தருடைய பேர் அர்தசஷ்டா அப்படின்ற 3 பேரையும் எழுப்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த இடிந்து போன அலங்கத்தை, இந்த இடிந்து போன ஆலயத்தை கட்டுறதற்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் மொத்தம் 5 பேரை ஆண்டவர் எழுப்புறார். இந்த 5 பேரையும் குறித்து தான் இன்னைக்கு நம்ம வந்து தியானிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக வாசிக்கலாமா? அந்த ஆகாய் தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். ராஜாவாகிய தரியு அரசாங்க 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செலத்தியேலின் குமாரனாகிய செருபாவேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோஸ்தகாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் பாவப்பட்ட உங்களுடைய வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவா? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிரடையவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நீங்க அப்படியே 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒழுங்கா உட்கார்ந்து வாசிக்கலாம். ஆமே, 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் நான் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
வாசிக்கலாமா? 13வது வசனம், 1ஆம் அதிகாரம் 13. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தோட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பினிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பினிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. காரியங்களை கைகூடி வர பண்ணின கர்த்தர் இடிந்து போன ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்து 2 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புறார். அப்போ முதல் தீர்க்கதரிசி ஆகிய ஆகாய் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் நேரம் வரல, அதனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதற்கான காரியங்கள் எதுவுமே கைகூடி வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிக்கும் போது ரெகுலரா கர்த்தர் சொல்லிட்டு வர, நீங்க வந்து மச்சு பாவன வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனத்திற்கு வரும்போது அந்த ஆகாய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு நேரம் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன். நான் நம்புறேன் இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை போல ஒரு தைரியம் கொடுக்கிற வார்த்தை வந்து வேற எந்த வார்த்தையுமே இருக்காது. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரியங்கள் கைகூடி வந்தது. நீங்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பிங்கள். காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய இடிந்து போன அலங்கங்களை இதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை கொண்டு கட்ட போகிறார். நெடு நாட்களாய் பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் கட்ட போகிறார். ஆமென். உடைந்து கிடக்கிற அலங்கங்களை கர்த்தர் நம் மூலமாய் கர்த்தர் கட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். திரும்ப அதை எடுத்து கட்டுகிற தேவன் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டுதான் நான் அதை செய்தேன். இடிந்து போன அந்த குடும்பத்தை திரும்ப கட்டுவார், அந்த தொழிலை திரும்ப கட்டுவார். ஆமென். உங்களுடைய சகல காரியத்தையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் திரும்ப கட்டுகிறதற்கு நேரம் வந்தது. அதற்காக காரியங்களை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். அதற்காக தான் ஊழியக்காரனை எழுப்பி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடிந்து போன இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. அதுல ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களை எப்படி உற்சாகப்படுத்துறாருன்னா, எப்பா ஆரம்பிங்கப்பா, நீங்க கட்டுங்க, கட்ட ஆரம்பிச்சிருவீங்க, அந்த ஆலயத்தை உங்க மூலமா தான் நான் கட்டுவேன், இனியும் லேட் பண்ணிட்டு நீங்க இருக்க வேண்டாம், இடிந்து போன அத்தனையும் கட்ட வேண்டிய நேரம் ஆயிருச்சு. ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே எப்படி, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு யாரோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கும் போது காரியம் கைகூடி வந்துச்சான்னு எனக்கு தெரியல பாஸ்டர். எப்படி இடிந்து போன இந்த அலங்கத்தை நான் திரும்ப கட்ட போறேன், எப்படி இடிந்து போன இந்த வாழ்க்கையை திரும்ப கட்ட போறேன், யாரை கொண்டு கட்டுவேன், எதை கொண்டு கட்டுவேன்? அப்போ உங்களுக்கு நேராய் வருகிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களுடனே கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஜோஷுவாவின் புத்தகத்துல வாசிக்கும் போது ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். அந்த தேவன் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீதோடு கூட வேதம் சொல்கிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். ஆமென். சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணினான். ஆமென். இடிந்து போன அலங்கங்கள் மீண்டும் கட்டப்பட போகிறது. காரணம் என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டே இருங்க. ஆமென். கர்த்தர் திரும்ப கட்டுதலின் ஊழியத்தை கர்த்தர் துவங்கி விட்டார். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் துவங்கி விட்டார். ஆமென். உங்க வேலையில ஆண்டவர் துவங்கி விட்டார். நெடுநாள் பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் திரும்ப கட்ட ஆரம்பிக்க போகிறார். கேட்பாரற்று கிடக்கிறதை ஆண்டவர் திரும்ப கட்ட ஆரம்பிக்க போகிறார். இனி எழும்பாது என்று சொன்னதை ஆண்டவர் திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறார். அவர் திரும்ப கட்டுவதற்கு முதலிலே நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக வந்து அந்த வசனத்துல யாரை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சகரியா. சோ அந்த எஸ்றா புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்திலேயே இந்த எஸ்றா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய எங்க இருக்கு பாருங்க. இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? அப்படியே யூதரின் மூப்பர்கள் கட்டினார்கள், தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவாவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால். அப்ப வந்து இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு இவங்க எல்லாம், இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இவங்க எல்லாம் தயங்கிட்டு நிக்கும் போது யாருடைய வார்த்தையை கேட்டு இவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க? சொல்லுங்க. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்டுதான் இவங்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு வேகம் வருது. அப்போ அந்த முதல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? கர்த்தர் உங்களோட இருக்கிறாருப்பா, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருப்பா. மனுஷன் என்ன செய்ய முடியும்? ராஜாக்கள் என்ன செய்ய முடியும்? பிரச்சனை என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான வேர்டு, இந்த உலகத்துல யாருமே அந்த வேர்டை சொல்ல முடியாது. உலக ரட்சகர் உங்களோட இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவங்களோட இருக்கிறார், பிரச்சனைகளை பார்க்கிறவங்களோட இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஜனங்கள் அப்படியே இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க, இடிஞ்சு கிடக்கிறத அப்படியே துவங்க ஆரம்பிச்சாங்க. உடனே அடுத்து என்ன பண்றானா, இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசி மூலமாவும் கர்த்தர் பேசுறார். அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆமென். அலங்கம் இடிந்து போய் கிடந்து திரும்ப கட்டுவேன், அதற்கான காரியங்களை நான் கைகூடி வர பண்ணுனேன்னு ஆண்டவர் சொல்லும் போது, இந்த ஜனங்கள் ஆரம்பிக்கும் போது இரண்டாவது கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா உங்க பலத்தினால அல்ல, உங்க பராக்கிரமத்தினால அல்ல, எதனாலே ஆகும் என்றால் தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இடிந்து கிடக்கிற அலங்கங்களை நீங்க கட்ட போறீங்க. இடிந்து கிடக்கிறது திரும்ப கட்டப்படுகிறது, பாழாய் போனது திரும்ப கட்டப்படுகிறது. எப்படி கட்டப்படுதுன்னா உங்க பலத்தினால அல்ல, உங்க திறமையினால அல்ல. கர்த்தர் இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே அந்த காரியம் ஆவியானவராலே நடக்க போகிறது. ஆவியானவரை முன்னின்று செய்ய போகிறார். கரங்களை தட்டி நம்புறவர்கள் இயேசுவே ஹalleluya. அந்த ரீஸ்டோர் திரும்ப கட்டுகிறார் கர்த்தர், அந்த குடும்பத்தை திரும்ப கட்டுகிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார். இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார். இயேசுவே அப்படியே ஜெபம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆவியானவர் கட்ட போகிறார். ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும், அந்த தொழிலே ஊற்றப்படட்டும், அந்த வீட்டிலே ஊற்றப்படட்டும், என்னுடைய சரீரத்திலே ஊற்றப்படட்டும். இயேசுவே இந்த வார்த்தை என் தலையின் மேல் நிறைவேறுவதாக. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆவியானவர் வரும்போது சகல காரியம் நேர்த்தியாய் நடக்கும். ஹalleluya. இப்போ இந்த இடிந்து போன இந்த அலங்கத்தை ஆண்டவர் திரும்ப கட்டுவதற்கு ஃபர்ஸ்ட் 5 பேரை யூஸ் பண்றாரு. அந்த 5 பேர்ல 2 பேர் யாரு? தீர்க்கதரிசிகள். அதுல முதல் தீர்க்கதரிசி யாரு? ஆகாய் தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசி என்ன சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? நீங்க நாள் ஆகலன்னு நினைக்காதீங்க. நீங்க இல்ல, கர்த்தர் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூத அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த வார்த்தையே அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு பெரிய பலன் வருது. அவ்வளவுதான். அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு தீர்க்கதரிசி எழும்புறாரு. அவர் யாரு? சகரியா தீர்க்கதரிசி எழும்பி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பயப்படுறீங்களா? என்ன பண்ணுவோம்னு நினைச்சு கலங்குறீங்களா? திரும்ப இதை எப்படி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எங்க கூட இருக்கிறது உண்மைதான், இது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு எழுப்புதல் வந்து அந்த இடிந்து போன அலங்கத்தை இப்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னு சொன்னா, அதற்கு வேண்டிய பணம் தேவை, பொருட்கள் தேவை, ஆட்கள் பலன் தேவை. இதற்கு ஆண்டவர் வந்து அடுத்து யாரை எழுப்புறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரை ஆண்டவர் எழுப்பினார்னா, உள்ளூர்ல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் எழுப்பிட்டார். உள்ள இருக்கிறவங்க அங்க இருக்கிற எல்லாரையும் தட்டி கொடுத்து இந்த தேசத்திலிருந்து போனவங்க எல்லாரையும் கர்த்தர் கிளியர் பண்ணிட்டார். இப்போ அவர்களை உற்சாகப்படுத்துறதற்கு அடுத்து 3 ராஜாக்களை ஆண்டவர் எழுப்புறார். ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், அப்படியே யூதரின் மூப்பர்கள் கட்டினார்கள், தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவாவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின் படியையும் கோரேஸ், தரியு,
பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவருடைய கட்டளையின் படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ஆமென். சோ நம்பர் 1, இப்ப யார் வரா அப்படின்னு சொன்னா, அடுத்து கர்த்தர் கோரேஸ் அப்படின்ற ஒருத்தரை எழுப்புறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எஸ்ராவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆமென். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாம். எரேமியாவின் வார்த்தையினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசமாய் இருக்கிற தேவனே தேவன், அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்திலிருந்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிகளை கொடுத்து அனுப்புகிறதும் இன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலியான திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க கோரேஸ், இந்த கோரேஸ் தான் ஃபர்ஸ்ட். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ராஜ்யபாரம் பண்ணுன இந்த 1ஆம் வருஷத்திலே, அப்படின்னா இதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களிலே சிறைப்பட்டு கொண்டு வராங்க. நிறைய பராக்கிரமசாலிகள், வாலிப தம்பிங்க எல்லாருமே இப்ப சிறை பிடிக்கப்பட்டு இங்க இருக்கிறாங்க. இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து கொத்தடிமைகளை போல இருக்கிறாங்க. இப்போ இந்த ராஜா இந்த ராஜா வந்து பொறுப்படுத்த உடனே இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அங்கிருந்து வந்தீங்களோ, யாரெல்லாம் அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இப்போ உங்களுக்கு ஒண்ணு அறிவிக்கிறேன். அது எப்படி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் லெட்டர் மூலமாய் எழுதி அந்த லெட்டரை வந்து சைன் பண்ணி, வேதம் சொல்லுது கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அப்படின்னா எல்லா நாட்டில இருக்கிற எல்லா இடத்துலயும் என்ன ஆகுதுன்னா, லெட்டர் பாஸ் ஆகும். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, கோரேஸ் எழுதி இருக்கிற என்ன எழுதி இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி இஸ்ரவேலில் இருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறா, எத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்க எத்தனை வருஷமா இங்க சிறைபிடிக்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை பத்திரத்தை நான் எழுதி கொடுக்கிறேன். எல்லாரையுமே விடுதலை ஆக்குங்க. எல்லாருமே ஃப்ரீயா நீங்க அவங்க நாட்டுக்கு நீங்க போகலாம். உங்க நாட்டிற்கு போய் உங்களுடைய வேலையை நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, அங்க ஆலயத்தை கட்டும்படியாய் ஆண்டவர் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் எழுப்பினார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஹல்லேலூயா. அந்நிய நாட்டிலே இருக்கிற ஒரு கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் இங்கே இடிந்து கிடக்கிற அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் மனதிலே ஏவி அந்த மனுஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, சிறையிருப்பிலிருந்து எல்லாருக்கும் விடுதலை. அதை ஒரு பத்திரத்திலே எழுதி சகல நாடுகளுக்கும், நாட்டில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கிறார். அவர்களை பொன்னையும் பொருளையும் அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அத்தனையும் கொடுத்து முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, எல்லாரையும் அனுப்புங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிறைய பேரை சிறையிருப்புகளிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். இந்த ஜபத்துல ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர், இடிந்து போனதை திரும்ப கட்டுகிற கர்த்தர். ஆமென். எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருந்ததோ, எதெல்லாம் உங்களை சிறைபிடித்து வைத்துக் கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உங்களை அடிமையாய் வைக்கப்பட்டு இன்றைக்கு தேவ ஆவியானவர் அன்றைக்கு கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பினது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வந்து, ஆமென், கட்டப்பட்ட அத்தனை காரியத்திலிருந்தும் ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். அந்த கடன் என்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மூலமாய் ஆலயத்தை கட்டுவதற்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு ரிலீவ் லெட்டர் கர்த்தர் தருகிறார். எல்லாரையும் கர்த்தர் அனுப்ப போகிறார். கர்த்தர் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. நம்புறவங்க ஆமென், ஆமென், ஆமென். நடக்கட்டும், நடக்கட்டும். எஸ், எஸ். இடிந்து போன காரியத்தை உங்க மூலமா கர்த்தர் கட்ட போறாரு. உங்க கணவனால் இடிந்து போன காரியத்தை உங்க கொண்டு கட்ட போறாரு. உங்க அப்பாவால இடிஞ்சு போன அந்த காரியத்தை கர்த்தர் உங்க மூலமா கட்ட போறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்ட போறாரு. இடிந்து போய் கிடக்கிற பலது கட்ட போகிறது. இதோ அன்றைக்கு கோரேஸ் ராஜாவை எழுப்பின கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் எழுப்பி வாக்கு கொடுக்கிறார். சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஆமென். முதலாவதாக முதல் தீர்க்கதரிசி
அவர் மூலமா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிற வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். மூன்றாவது, கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் எழுப்பி இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற எல்லா சிறைபிடிக்கப்பட்டவர்களையும் சொல்றாரு, எல்லாரும் கிளம்புங்கப்பா, எல்லாரும் கிளம்புங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னுடைய ஆவியை கர்த்தர் ஏவி இருக்காரு. எதற்காக ஆண்டவர் ஏவுறாரு அப்படின்னா, அங்க இடிந்து போன கிடக்கிற ஆலயத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லாரும் கட்ட போறீங்க. அதுல ஒரு வசனத்தை வாசிங்க, எஸ்ராவின் புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனி மூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்துக்கொண்டு அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷ சாலைக்காரனாகிய மித்ரோத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பத்தாரின் எண்ணி கொடுத்தான். எப்படி? இன்னொரு டைம் வாசிங்களேன், இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வசனம் இனி 7வது 8வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். நேபுகாத், எல்லாரும் கவனமா நீங்க வந்து இதை ரொம்ப கவனிச்சு கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய சரித்திரம். அப்படின்னா இந்த எஸ்ராவின் புஸ்தகம் நம்ம வாசிச்சோம்ல, இன்னைக்கு வாக்குத்தத்தம், ஒரு மிகப்பெரிய சரித்திரம் அதுல அடங்கி இருக்குது. நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த, நல்லா கவனிங்க, இப்ப இதோட நிறுத்துங்க, அடுத்து வாசிக்கலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோன் கட்டின ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை எல்லாத்தையுமே பொன்னுல தான் நிறைய பண்ணி வச்சிருந்தார். இப்போ இந்த நேபுகாத்நேச்சார் அதுல இருந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்தார். அந்த தேசத்தை சிறைபிடிச்சு அங்க இருந்து இருக்கிற இந்த பொன்னாலான தகடுகள் அந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தார். எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சார் எடுத்துட்டு வந்து எங்க வச்சாங்க அப்படின்னா, இவங்களுடைய கோயில், இவருடைய ஊர்ல, இவருடைய நாட்டுல ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு வந்து பத்திரமா வச்சிருக்கிறார். இது பல வருஷமா எங்க இருக்குது சொல்லுங்களேன், இந்த கோயிலுக்குள்ள இருக்குது. ஆனா எருசலேமில் என்ன இல்லை? இப்போ எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்குது. அங்க இருக்கிற ஜனங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற வாலிபர்கள், அங்க இருக்கிற முக்கியமானவங்க, ஞானிகள், தானியேல், அவன மாதிரி சாத்ராக் மேஷாக், இந்த மாதிரி இருக்கிற எஸ்ரா, நெகேமியா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம், முக்கியமான செருபாபேல், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? பாபிலோன்ல இருக்காங்க. எல்லாருமே இங்க சிறைபிடிக்க வந்து இருக்காங்க. இப்போ சிறைபிடிக்க வந்தவங்கள முதல்ல இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் கிளம்புங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் விடுதலை, இந்த சிறையிருப்பில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், நீங்க போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட வாங்கி வச்சிருக்கிற பொண்ணுகளை எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்றது மட்டுமல்லாமல், இந்த நேபுகாத்நேச்சார் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்து இவருடைய கோயில வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாத்தையுமே அவர் எப்படி பண்றாரு, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. ஆலயத்து பனிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து, யார் எடுத்து கொடுத்ததாமா? நடக்குமா இது? ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணினாருன்னா இது எல்லாமே நடக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பினாருன்னா இது எல்லாமே நடக்கும். ஆண்டவர் இடிந்து போன அலங்கத்தை கட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா, இடிஞ்சு போன உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா, இடிஞ்சு போன உங்க வாழ்க்கையை கட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் கோரேஸ் என்கிற ராஜாவை எழுப்பி பல வருடமாய் சிறைபிடிக்கப்பட்டிருந்ததை அவரால் மீட்டு எடுக்க கொடுக்க முடியும். அந்த தேவனை தான் நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். அவர் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் திரும்பவும் கட்டுவேன், நான் மறுபடியும் கட்டுவேன், பாழாய் போனதை கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமா இது தீர்க்க தரிசனமாய் அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பிரதர், கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறாரு. சிஸ்டர், உங்களுக்காக தான் பேசுறாரு. உங்க வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் மகிமையா கட்ட போறாரு. அதற்காய் கர்த்தர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருடைய மனதையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கான காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப கட்டுவார் ஆண்டவர், திரும்ப கட்டுவாரு. அந்த ஊழியம் இன்றைக்கு இந்த 65வது நாள் ஆரம்பமாகிறது. ஹalleluya. இந்த இடத்துல பாருங்க, பனிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அடுத்த வசனம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷ சாலைக்காரனாகிய மித்ரேத்தின் கையினால் எடுக்க செய்து. நல்லா கவனிங்க. இப்போ நேபுகாத்நேச்சார் அங்க இருந்து கொண்டு வந்திருந்த பொன்னு இது எல்லாத்தையுமே தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்தது எல்லாமே இவருடைய கோயிலுக்குள்ள வச்சு அங்க ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்காங்க. அங்க வந்து அதை காக்கிறதுக்காக அழகா போட்டு அங்க ஒரு, அவர் தான் யார் அப்படின்னு சொன்னா மித்ரேத். அந்த மனுஷனிடத்துல சொல்லி, அப்பா சாவிய தர, பூட்ட தர, கதவை திறந்து என்ன பண்ணுனா எல்லாத்தையுமே எல்லாம் வெளியேடு. எப்பவுமே ஒரு நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுல இருந்து திருடிட்டு வருகிற தங்கம் சம்பந்தப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான பொருளை அவங்க ஒரு மினிட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மினிட்ஸ்ல வந்து எழுதி இருப்பாங்க என்னன்னா, உள்ள வர்ற எல்லா பொருளுக்கும் அவங்க கணக்கு வச்சிருப்பாங்க. தட்டு இவ்வளவு வந்துருச்சு, கேடகம் இவ்வளவு வந்துருச்சு, இது கையில இந்த ஆயுதம் இது இவ்வளவு வந்துச்சு, எல்லாத்தையும் அழகா கணக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பொக்கிஷ சாலை காரணத்திலே இந்த ராஜா போய் எல்லாத்தையும் வெளியே எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பத்சாரிடத்திலே எப்படி கொடுத்தானாமா?
சொல்லுங்க. இங்க இருந்து ஒருத்தரை வந்து இந்த ராஜாவை ஆண்டவர் எப்படி எழுப்பி இருக்காரு பாருங்க. வந்து எல்லாத்தையும் மெனக்கட்டு வந்து 1 2 3 4 எல்லாம் எண்ணுப்பா. 10 இருக்கா, இதுல 20 இருக்குதா, அங்க டெஸ்ட் பண்ணி பாரு. கொண்டு வந்தது 10 தானா? 10 கரெக்டா இருக்குது. இது 20 கொண்டு வந்தாங்களா, 20 இருக்கா, 20 எல்லாத்தையும் எண்ணி, எப்பா உங்களுடைய எந்த பொருளும் எங்களுக்கு வேண்டாம், எல்லாத்தையும் உங்களுக்கு தரோம். முதல்ல உங்களுடைய சிறையிருப்பு மாறினது மட்டும் இல்ல, உங்களுடைய பொருட்களுடைய சிறையிருப்பை கூட நாங்க என்ன பண்றோம்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய பணங்களும் சிறையிருப்பிலே சிக்கி இருக்கிறதோ, சிறையிருப்பிலே இருக்கிறதோ, எங்கே அபகரித்து வைக்கப்படுகிறதோ, எங்கே பிடுங்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் இன்றைக்கு கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பின கர்த்தர் இன்று திரும்ப உங்க கையில் அது எண்ணி கொடுக்கப்படும், எண்ணி கொடுக்கப்படும், உங்க கையில திரும்பி வரும். உங்களை விட்டு இழந்து போனது, உங்களை விட்டு எடுக்கப்பட்ட அத்தனை காரியத்தையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் திரும்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, கொண்டு வந்து எண்ணி கொடுக்கிற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, சத்தமா ஹalleluya. அந்த திரும்ப கட்டுகிற தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக தீர்க்கதரிசிகள் 2 பேர். அதுல முதல் தீர்க்கதரிசி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆகாய் சொல்லுகிறார். நம்பர் 2, இரண்டாவது தீர்க்கதரிசி சகரியா, அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். மூன்றாவது, இடிந்து போன இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்புகிறார். அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து அனுப்பிவிடு, என் பிள்ளைகளை சிறையிருப்பில் இருந்து அனுப்பிவிடு. எங்க பிள்ளைங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய பொருள் எதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் எண்ணி எழுதி அழகாய் சிறையிருப்பில் இருந்து. ஹalleluya. இந்த 3 வார்த்தை தக்கணும் இதுவரைக்கும் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் நம் தலையின் மேல், நம்முடைய பிள்ளைகள் தலையின் மேல் காரியங்கள் கைகூடி வரப்போகிறது, காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. இடிந்து போன அலங்கங்கள் கட்டப்பட போகிறது. ஹalleluya. ஆமோதிக்கிறீர்களா? இந்த வசனத்தை தியானிக்கும் போது, பேசும்போது உண்மையிலே அவ்வளோ ஆசையா இருக்குது. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமே. நம்பர் 2, இரண்டாவது அடுத்த ஒரு ராஜா பாகம். நீங்க வந்து எஸ்தரின் புஸ்தகம், எஸ்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எருசலேமிலுடைய தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் வந்து அந்த நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துல ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த வாக்குத்தத்தத்துல கர்த்தர் 3 ராஜாக்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின் படியையும், கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவருடைய கட்டளையின் படியையும் அதை கட்டி முடித்தார்கள். இப்போ ஏன் ஆண்டவர் தான் கோரேசை எழுப்பிட்டார்ல, கோரேசை எழுப்பிட்டாரு, ஜனங்கள் விடுதலை ஆயிட்டாங்க, ஆலயத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் எண்ணி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண வேண்டியதானே. அடுத்த ராஜா எதுக்கு? தரியு எதுக்கு வராரு? அதற்கு பிறகு அர்தசஷ்டா ராஜா எதற்கு வராரு அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவர்கள் இந்த தரியு ராஜாவினால ரிலீஸ் பண்ணப்பட்டு சிறையில இருந்து வெளியே போய் நாட்டிலிருந்து வெளியே போனவங்க வந்து அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த வேலை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்படியே கொஞ்ச காலம் தடையா இருந்துச்சு. அது எவ்வளவு காலம் தடையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தரியு என்கிற இந்த மனுஷன் அரசாட்சிக்கு வருகிற 2 வருஷம் வரைக்கும். அதான் எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசித்தோம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ ஆலயத்தினுடைய வேலை என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திரும்ப கட்டுவேன்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சிட்டாச்சு. திரும்ப கட்ட ஆரம்பிச்சா திரும்பியும் அந்த வேலை என்னவா இருக்குன்னா தடையா இருக்கிறது. அப்போ அந்த தடையை உடைப்பதற்காக தான் கர்த்தர் யாரை கொண்டு வர்றாருன்னா, இந்த தரியு என்கிற இந்த ராஜாவை ஆண்டவர் எழுப்புறாரு. இப்போ இந்த ராஜாவை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கலாம். நீங்கள் 6ஆம் அதிகாரம் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 25லிருந்து, பின்பு ராஜாவாகிய தரியு, சொல்லுங்க எல்லா வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும், ஆமென், ரட்சிக்கிறவரும், வானத்திலிருந்து பூமியிலையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ராஜா எழுதுறார். யாரு?
கோரேஸ் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கோரேஸ் ஒரு லெட்டரை எழுதி எல்லாருக்கும் பப்ளிசிட் பண்ண சொல்றாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல்ல இருந்து வந்த அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் என்ன எழுது? விடுதலை பத்திரம் எழுதிட்டாரு. ஒரு லெட்டர் போயிருச்சு. இப்போ அடுத்து யார் எழுதுறா? இந்த தரியு ராஜா இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. இவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டர்ல இப்ப நம்ம வாசிச்சோம்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்ராவின் புத்தகம் எஸ்ரா 6வது அதிகாரத்தினுடைய 1-2. அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோனின் கஜானாவிலே உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதியா சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதி இருந்த விவரமாவது, நீங்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம், இதை எஸ்ரா 6வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இதை மாற்றவும், எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரிவுயாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஆமென். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சு இப்ப என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த கோரேசுடைய நாட்களிலே கட்ட ஆரம்பிச்ச இடிந்து போன இந்த ஆலயம் திடீர்னு இடையில நிக்குது. ஆனா இப்போ அந்த இடிந்து போன அந்த ஆலயத்தை கட்டுற அந்த வேலையை கர்த்தர் திரும்ப தொடர நினைக்கிறார். அதற்காக தான் யார கர்த்தர் எழுப்புறாருன்னா, தரியு ராஜா, அடுத்த ராஜா தரியு ராஜாவை ஆண்டவர் எழுப்புறாரு. இந்த தரியு ராஜா என்ன லெட்டர் எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, ஆகையால் இதை மாற்றவும், எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். இது யார் எழுதுறது? யார் எழுதுறது? ஃபர்ஸ்ட் கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டாரு, கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த தரியு ராஜாவுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு? என்ன நடந்துச்சு? இந்த தரியு ராஜாவுக்கு யார் வந்து சொன்னா அப்படின்னா, இந்த ஆலயம் வந்து இப்ப ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு முன்னாடி இருக்கிற கோரேஸ் ராஜா எங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, நாங்க போய் அந்த எல்லாத்தையும் வச்சு கட்ட ஆரம்பிச்சோம், திடீர்னு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணி இப்போ அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணி நின்றுட்டு இருக்குது அப்படின்ற செய்தி இந்த தரியு ராஜாவுக்கு எப்ப வந்துச்சு? எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த தரியு வந்து தன்னுடைய 62வது வயசுல ராஜ்யபாரம் பண்றாரு. இப்போ அந்த அவருடைய 62வது வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரிலீஸ் ஆகி போனாங்க பாருங்க, இந்த கோரேசனுடைய நாட்களில செருபாபேல் இப்படிப்பட்ட நிறைய ஊழியர்கள் அதுல ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க. சாத்ராக் மேஷக் இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தரை மட்டும் அனுப்பல. யார மட்டும் அனுப்பல? தானியேலை மட்டும் அனுப்பல. தானியேல் மட்டும் எங்க இருந்துட்டாரு? பாபிலோனில, இங்க ராஜா அரண்மனையில் இருந்துட்டாரு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், சில இடத்துல வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறாரா? சில இடத்துல ஆண்டவர் ஏன் நம்மள எல்லாரும் அனுப்பிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. தானியேலுக்கு எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் தானியேல் வந்து ஒரு ஜெப வீரன், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவர். அவருக்கு கவலை இருந்திருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஊர்ல தான் கூட சிறைபிடிக்கப்பட்டு வந்த எல்லாருமே ரிலீஸ் ஆகி போகும்போது அவருக்கு மட்டும் கவர்மெண்ட்ல என்ன கொடுக்கல அப்படின்னு சொன்னா, எப்பா நீ கொஞ்சம் இங்க இரு, எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தேவைப்படுது, உங்ககிட்ட நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது, ஒன்னும் அப்படியே அனுப்ப முடியாது அப்படின்னு அவனை அனுப்பாம இருந்தா, அதுவும் வந்து இவர்களுக்கு ஆலயம் கட்டுகிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய வேலை, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வேலை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, சாப்பிடுறாங்களோ இல்லையோ, அவர்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆலயம் கட்டுறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, அந்த தேவனை ஆராதிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் போகும்போது இந்த தானியேல் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே ஸ்டாப் பண்ணப்பட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், தானியேலை ஆண்டவர் அங்க ஸ்டாப் பண்ணி உட்கார வச்சதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அதுக்கிடையில என்ன நடக்குது அப்படின்னா, இவர் இங்க ரொம்ப சின்சியரா வேலையா இருக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பொறாம வந்து, இவன் ஒருத்த மட்டும் இங்க இருக்கிறானே, இவனையும் கொண்டுட்டா சரியா போயிடும் நினைச்சிட்டு அவனுக்கு விரோதமா இப்ப யார்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ராஜாட்ட போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த ராஜா எப்ப அரசாட்சிக்கு வராரு அப்படின்னா, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, நேபுகாத் நேச்சருடைய பையன். இந்த நேபுகாத் நேச்சருடைய பையன் வந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிற, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வருகிற சில அந்த பாத்திரங்கள்ல வந்து ஒரு தவறான விதத்துல அவர் பயன்படுத்துறாரு. அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன். உங்களுக்கு இது கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பட் ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பெரிய அபிஷேகம் இருக்குது, பெரிய அர்த்தம் இருக்குது, இதுல நிறைய ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அப்போ இந்த தானியேல் வந்து இப்போ சிங்க கபில தூக்கி போடுறாங்க, கூட வேலை செய்யறவங்க எல்லாம் தூக்கி போட்ட உடனே அன்னைக்கு நைட்டு முழுக்க யாருக்கு தூக்கம் வரல? ராஜாவுக்கு தூக்கம் வரல. காலையில வராரு, வந்து கேட்கிறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவராய் இருந்தாரா? உடனே தானியேல் உள்ள இருந்து கத்துறாரு, ராஜாவே நீர் வாழ, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவராய் இருந்தாரு. உடனே அவனை வெளியே தூக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் லெட்டர் எழுதுறாரு.
இந்த தரிவு ராஜா அதுக்கப்புறம் லெட்டர் எழுதுறாரு. இப்போ கரெக்டான ஒரு நேரம், இங்க ஆலயம் இப்போ கட்ட துவங்கி பெண்டிங்ல இருக்குது. உடனே இந்த ராஜாவுக்கு ஆண்டவரை குறிச்சு ஒரு பெரிய ஞானம் வந்துச்சு. இஸ்ரவேலின் ராஜா தாயா உண்மையான ராஜா, அவர் தாயா பெரிய ராஜா. உடனே அதைத்தான் நம்ம வாசிச்சோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 25 இருந்து 27 வரைக்கும் வாசிச்சோம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எல்லாம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென். அந்த தரிவு ராஜாவை எழுப்பின கர்த்தர் ஆமென். உங்களை ஆண்டவர் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை மட்டும் கர்த்தர் லேட்டா ரிலீஸ் பண்றாருன்னா அதுல நிச்சயமா ஒரு நோக்கம் உண்டு. எல்லாருக்கும் நடக்குது, எல்லாருடைய ஜெபமும் கேட்டுருச்சு, எல்லாரும் போயிட்டாங்களே, எனக்கு மட்டும் ஏன் தாமதமாகுது, என்ன மட்டும் கர்த்தர் ஏன் லேட்டா புறப்பட பண்றாரு? கர்த்தர் சொல்றாரு, தானியேலே உனக்கு இங்க ஒரு பெரிய வேலை இருக்குது. உன் நிமித்தமாய் ஒரு ராஜாவுடைய இருதயத்தை நான் திருப்ப வேண்டியது இருக்குது. அந்த ராஜாவுடைய இருதயம் திருப்பி மறுபடியும் தடைபட்டு இருக்கிற இந்த தானியேல் என்கிற தானியேலுடைய ராஜ்யத்துல இந்த தரிவு ராஜா வந்து இந்த லெட்டர் மட்டும் இல்ல, இப்போ இது எல்லாருக்கும் எழுதி அனுப்புறாரு. இப்போ ஸ்பெஷலா இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் தான் நம்ம வாசிச்சோம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இதை மாற்றவும், எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரிவு ஆகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினான். ஆமென். அங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அத்தனை பேருக்கு லெட்டர் எழுதப்படுது. எதுக்காக தடுக்கிறீங்க? ஏன் தடுக்கிறீங்க? நீங்க எதுக்காக தடுக்கணும்? இல்ல, கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, எல்லாருக்கும் பிறப்பிக்கப்பட்டு அந்த தடைப்பட்ட அந்த இடிந்து போன அந்த ஆலயத்தை மறுபடியும் கர்த்தர் அவர்கள் மூலமாகவே கர்த்தர் ஆரம்பித்தார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். கோரேஸ் ராஜாவின் மூலமாய் சிறையிருப்பிலிருந்து விடுதலை, கோரேஸ் ராஜாவின் மூலமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாம் எண்ணி கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தரிவு என்கிற இந்த ராஜாவின் மூலமாய் அவர்களுக்கு இருந்த தடை நீங்கியது. நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் விரோதமா இருக்கிற தடை எவ்வளவு பெரிய தடையா இருந்தால், அந்த இடிந்து போன அந்த அலங்கங்களை, இடிந்து போன குடும்பத்தை, இடிந்து போன அந்த தொழில்களை, இடிந்து போன காரியத்தை நீங்க கட்ட ஆரம்பிச்சதற்கு பிறகு என்ன தடைகள் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தடைகளை உடைப்பார். கர்த்தர் ஒரு தரிவு என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்பினது போல நல்ல கைகளை தட்டி தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். அவர் எல்லா தடைகளையும் உடைத்து இடிந்து போன அலங்கத்தை மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. thank you jesus. அப்படியே கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்ல போறோம், அவர் மீண்டும் கட்டுகிற தேவன். ஹalleluya. என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க எழுப்புங்கப்பான்னு கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க கொண்டு வாங்க ராஜா. தரிவை எழுப்பின கர்த்தர் இப்பொழுது என்னை கர்த்தர் எழுப்புவாராக. எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நடப்பதாக. கர்த்தர் ஒருவரே வெற்றி சிறந்தார். ஹalleluya. இந்த தரிவு சொன்ன தன்னுடைய 62வது வயசுல அப்படின்னா நேபுகாத் நேச்சாருடைய மகன் வந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு போன சில கப்பு அந்த மாதிரி இடத்துல வச்சு அவன் வந்து மதுபானம் அருந்திட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அப்படின்னா நேபுகாத் நேச்சர் வந்து அந்நிய தெய்வத்தை வழிபடுத்துகிறவங்க. இவங்க இஸ்ரவேலில் இருந்து இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கு நம்முடைய ஆண்டவரை குறிச்ச மகிமை தெரியாது. அப்ப வந்து இந்த தானியேல் வந்து மட்டும் அங்க இருக்கிறார். இப்போ நேபுகாத் நேச்சாருடைய மகன் வந்து அந்த நைட்டு பார்ட்டி பண்ணும்போது ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு கப்பல வந்து மது ஊத்தி அப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விரல் வந்து எங்க நீங்க தானியேல் புத்தகத்துல வாசிக்க முடியும். அந்த விரல் வந்து செவத்துல எழுது, மேனே
அந்த வார்த்தையை வந்து எழுதின உடனே அங்க இருக்கிற யாருக்குமே அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியல, தெரியல. அப்ப யாரை தேடினாங்கன்னா தானியேலை தான் தேடினாங்க. தானியேலுக்கு வந்து அந்த மனுஷன், அந்த நேபுகாத்நேச்சருடைய மகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எழுதி இருக்கிற இந்த வேடை மட்டும் எனக்கு வாசிச்சு காமிச்சிரு, நான் உனக்கு நிறைய தங்கம் வெள்ளி எல்லாம் தரேன்னு சொல்லும்போது தானியேல் சொல்றாரு, உன்னுடைய தங்கம் வெள்ளி எல்லாம் எனக்கு வேண்டாம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ செத்துருவ, இந்த ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிரும், உன்னுடைய இடத்துல இன்னொரு ராஜா வருவாரு அப்படின்னும் போது அன்னைக்கு நைட்டே அந்த மனுஷன் சாகுறான். தன்னுடைய 62வது வயசுல தரியு வந்து அந்த இடத்துல ராஜாவா வர, அப்படிதான் உள்ள தரியு வந்து என்றாகிறார். அப்போ இந்த இதை அப்படியே நீங்க சரி ஒரு டைம் யூடியூப்ல இருக்கோம், நீங்க இன்னொரு டைம் கேளுங்க, உங்களுக்கு கேட்டா இது புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆமே, நம்ம எங்க இருந்து வரோம், நான் எப்படியாவது உங்களுக்குள்ள அதை கொண்டு வந்துடணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்களுக்கு புரிஞ்சா கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, எப்படி புரியுது? அதனால நான் வந்து அதை ரொம்ப கிளியரா உங்களுக்கு சொல்லி அப்படியே புரிய வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, எங்க இருந்து நம்ம வந்தோம்? வாக்குத்தத்தம் எங்க இருந்து வந்துச்சு நமக்கு? ஆகாயில இருந்து அந்த வசனத்தை வாசிச்சோம். அந்த வசனத்துல அந்த வசனத்தை எடுங்க. அந்த வசனத்தை எடுக்கும்போது அந்த வசனத்துல 5 கேரக்டர் கொண்டு வராரு. அந்த வசனத்துல உள்ள கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, காரியம் கைகூடி வந்தது. வாக்குத்தத்தம் என்னன்னா காரியம் கைகூடி வந்தது. இந்த காரியம் எதற்காக கைகூடி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இடிஞ்சு போன அலங்கத்தை கட்டுறதற்கு காரியம் கைகூடி வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு 2 ப்ராமிஸ் பண்றாரு. ஒன்னு, நான் காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன். எதற்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கிறதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் கட்டுகிறதற்கு நான் காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன். ஆமே. அப்போ இந்த காரியங்கள் கைகூடி வந்து இந்த ஆலயத்தை திரும்பி கட்டுறதற்கு 5 பேரை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. 5 பேரை யூஸ் பண்றாரு. அதுல 2 பேர் தீர்க்கதரிசிகள், 3 பேரு ராஜாக்கள். அதுல 3 ராஜாக்களுமே எந்த நாட்டு ராஜாக்கள்னா, அந்நிய நாட்டு ராஜாக்கள், பாபிலோனுடைய ராஜாக்கள். அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ முதல் தீர்க்கதரிசி யாரு? ஆகாய். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்கள் இதுவரைக்கும் ஆலயம் கட்டுறதுக்கு டைம் ஆகல, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா, இல்லப்பா நீ இடிஞ்சு போனதை திரும்ப கட்டுவேன்னு கர்த்தர் அவனை தைரியப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. என்ன வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை சொல்லி கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. உடனே தைரியமாயி ஜனங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பலன் இல்லாம இருக்கும்போது அடுத்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. யாரு? சகரியா. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பலத்தால முடியாதனால சோர்ந்து போகாதீங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். உடனே இந்த ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னது மாதிரியே இடிஞ்சு போன ஆலயத்தை நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், கட்டுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட ஆரம்பிக்கும் போது கட்டுறதுக்கு இப்ப யார் வேணும்னா, முதல்ல ஆட்கள் வேணும், அவருக்கு கொஞ்சம் பொருளும் வேணும். அப்போ கரெக்டா யாரை எழுப்புறாருன்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஜனங்களை எழுப்பிட்டாரு. இப்ப ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. இவருடைய நாட்டுல எந்த பொருளும் இல்ல. அங்க இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த்தான ஆட்களும் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரென்த்தான ஆட்கள் எங்க இருக்காங்க? ஸ்ட்ரென்த்தான ஆட்கள் பாபிலோன்ல இருக்காங்க. இப்போ பாபிலோன்ல இருக்கிற செருபாபேல் இப்படிப்பட்ட ஒரு 4-5 பேர் வந்து பூஸ்ட் பண்ணி அவர்களும் கூட நின்று கட்டினாதான் இந்த வேலை என்ன பண்ணும் முடியும். அதற்காக ஆண்டவர் முதல்ல பாபிலோன்ல உள்ள ராஜாவை எழுப்புறாரு. அவர் யாரு? கோரேஸ். அந்த ராஜாவை எழுப்பி அவருடைய வாயின் மூலமா ஒரு கட்டளை, ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்கே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கு என்ன பண்றேன், நான் ரிலீஸ் லெட்டர் அனுப்புறேன், எல்லாருமே நீ நாட்டுக்கு கிளம்பி போங்க, போய் உங்களுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சுங்கன்னு அவரை ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்றவரு வெறும் வந்து இவங்களை மட்டும் அனுப்பாம, நேபுகாத்நேச்சார் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற அத்தனையும் கணக்கு பார்த்து, யூதாவிலிருந்து வந்த ஒருத்தரை பார்த்து, நீ எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போயிருப்பா, நீ ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம் அங்கேயே வச்சுக்கங்கப்பான்னு சொல்லி அவர் 2யும் அனுப்பி விடுறாரு. இப்போ இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு சில ஆட்கள் வந்துட்டாங்க. வேலை மும்முரமா நடந்துட்டு இருக்குது. திடீர்னு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு 4-5 பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் சேர்ந்து திரும்ப தடை பண்ணி இப்ப ஆலயம் மறுபடியும் தடுத்து நிறுத்துறது இல்ல, இதை பினிஷ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அடுத்து கர்த்தர் யாரை எழுப்புறாரு? தரியவை எழுப்புறாரு. சோ இந்த தரியு ராஜாவுக்கு ஆலயத்தை குறிச்ச ஒரு மேன்மையை கொண்டு வரணும். நேபுகாத்நேச்சர் ஆலயத்துடைய மேன்மையை பார்த்தாரு. ஆனா தரியு இன்னும் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கல. அதுக்காக ரிலீஸ் பண்ணும்போது எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டு தானியேல் ஒருத்தனை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அங்கேயே வச்சாரு. சோ தானியேல் ரொம்ப கவலைப்பட்டாரு. எதுக்கு என்ன மட்டும் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, கரெக்டா இவனை சிங்கக்கவியில போடுறாங்க. அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தல. தரியு வந்து உடனே வர்றாரு. இதுதான் இவர்தான்டா கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆப்போசிட்ல இருக்கிற ராஜாக்களும் எழுதி அனுப்புறாரு. போங்க, அந்த ஆலயத்தினுடைய பணி தொடரட்டும் சொல்லி இப்ப இது வரைக்கும் வந்துச்சு. இப்போ நம்பர் 3, 3வது ஒரு ராஜா இருக்கிறார். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தையும் 16ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது.
ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை 16ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். எஸ்ட்ரா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். 6:20. ஆமென். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியனாகிய தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை ஆசரித்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை 16வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் எஸ்ரா 7:16. பாபிலோனின் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரி மாறினாலும் அனுப்பப்படுகிறாய். 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்திற்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியது இருப்பதை நீ ராஜாவின் கஜானாவில் இருந்து வாங்கி கொண்டு போவாயாக. அல்லேலூயா. இந்த 20வது வசனத்தை எல்லாம் 2-3 டைம் வாசிங்க பார்க்கலாம். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்திற்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியது இருப்பதை நீ ராஜாவின் கஜாவினில் இருந்து வாங்கி கொடுப்பாயாக. அல்லேலூயா. இப்போ இந்த 3வது ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்புறார். யாரு? ஃபர்ஸ்ட் கோரேஸ் வந்து அவருடைய வேலையை முடிச்சிட்டார். அதற்கு பிறகு தரியும் அவரை கொண்டு கர்த்தர் தடை என்ன பண்ணிட்டாரு? நீக்கிட்டார். தடை முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது ஒருத்தரை எழுதுறாரு, அர்தசஷ்டா ராஜா. இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ராஜ பதவிக்கு வந்த உடனே இவங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எப்பா அந்த ஆலயத்திற்கு உங்களிடத்திலிருந்து வந்ததெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இப்போ உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகலைன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எங்க இருந்து எடுத்துட்டு போங்க? என்னுடைய கஜானாவில இருந்து, எனக்குள்ளதுல இருந்து, இங்க எங்களுடைய ராஜ்யத்துல இருந்து. கிருபையான ஆண்டவர், நான் நம்புறேன் கர்த்தர் ஒன்ன கட்டணும்னு நினைச்சாருன்னா, கர்த்தர் வந்து இடிந்து போன ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அந்நிய நாட்டினுடைய கஜானாவை கர்த்தர் திறக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தாரானால், உங்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு ஆண்டவர் நினைப்பாரானால், எந்த இடத்திலிருந்து உதவி வராது என்று நினைத்தீர்களோ, எந்த இடம் வெண்கல கதவு போல பூட்டப்பட்டு கிடக்கிறதோ, எந்த மனது எதையும் செய்யாததோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கதவுகள் திறக்கப்பட்டு திரவியங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. காரியங்கள் கைகூடி வந்தது. எதற்கு காரியம் கைகூடி வந்துச்சுன்னா, ஆமென், இடிந்து போன ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் காரியங்களை நான் கைகூடி வர பண்ணுவேன். இடிந்து போனதை திரும்பவும் நான் கட்ட ஆரம்பிப்பேன். ஹalleluya. அப்படியே எழுமி நிற்கலாமா? அப்படியே எழுமி நின்று thank you Jesus. ஹalleluya. thank you Jesus. நீ நல்லவர், நீ நல்லவர். காரியங்கள் கைகூடி வரும். ஆமென். இடிந்து போன அலங்கங்கள் கட்டப்படும். அதற்கு ஆண்டவர் வந்து நமக்கு 5 காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட, ஆமென், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் எதெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ, அதனுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு உன்னுடையதை நான் திரும்ப அனுப்புவேன். சிறை இருக்கப்பட்டதெல்லாம், சிறையிருப்பில் இருக்கிறதெல்லாம் மீண்டு வரப்போகிறது. நம்பர் 4, நாலாவதாக வேதம் சொல்கிறது, தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்க போகிறார். ஆமென். ஹalleluya. எந்த தடை இருந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் நீக்க போகிறார். நம்பர் 5, ஐந்தாவதாக கர்த்தர் கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய தேவைகளுக்கான திரவியங்கள், உங்களுக்கான ஒரு கஜானாவை ஆண்டவர் திறப்பே. இடிந்து போகிற அந்த அலங்கத்தை கட்டுறதற்கு தேவையானதை கர்த்தர் கஜானாவிலிருந்து கர்த்தர் திறக்க போறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஓகே, இந்த செய்தியை வந்து இதுவரைக்கும் இத்தனை நாள் கொடுத்த செய்தி இல்லை, இந்த 64வது நாள் கொடுத்த செய்தியை வந்து தூக்கத்துல இருந்து தட்டி கேட்டா கூட சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? கரெக்டா வரிசையா சொல்லுவீங்களா? என்ன வசனத்தை ஃபர்ஸ்ட் வசனம் என்ன? சோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு தான். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு தானே? ஹalleluya. எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் பைபிள்லயே வந்து மிக முக்கியமான வசனம். ஒரு பல ஸ்டோரிகளை கொண்டு வந்து ஒரே வசனத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரே வசனத்துல எத்தனை பாருங்க, எத்தனை பேர்? 5 பேர் 5 கோணத்துல இருந்து வர்றாங்க. அந்த 5 பேருக்கும் அகைன் பிரான்ச் எல்லாம் நிறைய இருக்குது. சோ அவ்வளவு அழகா கொண்டு வந்து கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, காரியம் கைகூடி வந்தது. எதற்காக ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார்னா, இடிந்து போன அலங்கத்தை
ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படியாக. ஆமென். இந்த ஊழியத்தை ஆண்டவர் துவங்க போறார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் துவங்க போறார். எல்லாருக்கும் ஆண்டவர் துவங்க போறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 ராஜாக்களும் செஞ்சதை நான் ரொம்ப நினைக்கிறேன். ஒரு ராஜா சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இன்னொரு ராஜா அந்த தடையை எடுத்து போடுறாரு. இன்னொரு ராஜா தன்னுடைய கஜானாவையே திறக்கிறாரு. ஆமென். நான் நம்புறேன் நம்முடைய பரலோக ராஜா சிறை பிடிக்கப்பட்டதெல்லாம் ரிலீஸ் பண்றாரு. நம்முடைய பரலோக ராஜா தடையை நீக்கிறாரு. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் நீங்க போகிறது. நம்முடைய ராஜா நமக்காக கஜானாவை திறக்க போறாரு. அவர் எல்லாவற்றையும் எதை வேணாலும் எடுத்துட்டு போறதுக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்க பண்ண போகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அப்பா, யார் இந்த ஜெபத்துல ஐயோ என் வாழ்க்கை இப்படி பாழா கிடக்கிறது, இடிஞ்சு போய் கிடக்கிறது, ஒரு நாள் மகிமையா இருந்தாச்சு, ஒரு நாள் எவ்வளவு நல்லா இருந்தாச்சு, ஆனா இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில பார்க்க கூட முடியாத அளவிற்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இடிஞ்சு கிடக்குது, இந்த தொழில் இடிஞ்சு கிடக்குது, இந்த வீடு இடிஞ்சு கிடக்குது, இந்த சரீரம் இப்படி கிடக்குது அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜெபத்துல நினைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இதோ காரியம் கைகூடி வந்தது. காரியங்கள் கைகூடி வந்தது. இந்த வார்த்தையை இப்ப அந்த தகப்பனாருக்கு நிறைவேற்றுங்க, அந்த தாயாருக்கு நிறைவேற்றுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற என் தம்பி தங்கச்சிக்கு இப்போ ஏசப்பா ஏசப்பா இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை, இது அப்படி நடக்கணும்பா. உங்களுக்கு சித்தமான இந்த 100 days ஜெபம் முடியும் போது எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். ஏசப்பா திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர், என் குடும்பத்தை திரும்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர், என்ன திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர். இந்த வார்த்தையை உங்க பிள்ளைகள் சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்து எட்டட்டும் ஆண்டவரே. உங்க வேலையை செய்யறதற்கு, ஒரு குடும்பத்தை கட்டுறதற்கு, ஒரு ஆலயத்தை கட்டுறதற்கு, ஜனங்களை கட்டுறதற்கு 2 தீர்க்கதரிசிகளையும் 3 ராஜாக்களையும் நீங்க எழுப்பினது உண்மையானால் இப்போ எங்களை கட்டுறதற்கு, எங்க குடும்பங்களை கட்டுறதற்கு இயேசுவே நீர் எழுப்புவீராகப்பா, எழுப்புவீராகப்பா, எழுப்புவீராகப்பா. கட்டப்படணும் ஆண்டவரே. நிறைய பேரு எங்க பிள்ளைகளை பார்த்து அப்படிதான் நினைச்சிட்டு போறாங்க. இனி இவன் எழும்ப மாட்டான் தானே சொல்றாங்க, இனி இவன் வாழ மாட்டான் தானே சொல்றாங்க, இவனுடைய குடும்பம் இனி எங்க நல்லா வர போகுது, இவனுடைய பிள்ளைங்க இனி எங்க வளர போறாங்க. எத்தனை பேருப்பா, எத்தனை பேருப்பா இப்படிதான்ப்பா சொல்றாங்க. அந்த பிள்ளை உருப்படாது, இந்த மக இப்படி போயிருவா, இந்த பிசினஸ் இனி வராது, என்னென்னமோ எங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல இனி நிர்மூலம் ஆயிரும்னு நினைக்கிறாங்களே. ஆனா இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி இடிந்து போனதை திரும்ப கட்டுகிற கர்த்தர், அவங்க முன்னாடி இடிஞ்சு போய் கிடக்கிற அந்த காரியம் இன்னைக்கு கட்ட ஆரம்பிக்கப்படட்டும். மறுபடியும் என் பிள்ளைங்க அவங்க முன்னாடி எழும்பி நிக்கணும், சாட்சியா நிக்கணும். அத்தனை பேருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. அதற்காக தான் இந்த ஜெபங்களை நீர் துவங்குனீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதற்காக தான் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவீரார், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.